நிறைய நீங்கள் நினச்சிட்டீங்க நகரப்புறத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறாங்கன்னு. இருக்கிறதுலேயே அதிகமாக பணம் கொடுத்து ஏமாறுறதோ இந்த மாதிரி சாமியார்ட்ட போகிறதே வந்து நகரத்தில் தான். ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்க, ஒருத்தன் கல்யாணம் ஆகணும்னு பார்க்குறான், ஆகாதுன்னு பார்க்குறான், இருக்கிற எல்லாத்தையும் தம் பொட்டாட்டி இருக்குன்னு ஆசைப்படுறான் இல்லைங்களா, அங்கே தான் தப்பு வருது. பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருந்தால் தப்பிச்சுக்குவான். உங்கள் சொட்டையாரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பினேஷன் தான். ஆசை, அபிலாசைகள், தன்னோட அடையாளத்தை மாற்றக்கூடிய இந்த 3ஓட கூட்டுக்கலவை தான் இது எல்லாமே. நீங்கள் ஐப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மாத்திரம் செலுத்துறான், அவன் அடையாளத்தை மாற்றுறான் இல்லைங்களா விக்ரம், அவன் டோட்டலாக மாற்றிறாங்க. தீரவே தீர மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் அவன் பெண்ட் ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே அந்த ஜாதகருக்கே வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வரலாம். ஓகே, இந்த மரபு வழி நோய்கள் அப்படிங்கிறது இந்த சனி சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அது அதிகாரம் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் இதுலேருந்து எனக்கு தீர்வு வேணும், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா என்ன தீர்வுகள் இருக்குது? தீர்வெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது சார். ஒரு ஜோசியக்காரங்களோ மருத்துவர்களோ யாருமே வந்து தீர்வெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்களை ஒன்றும் யாரும் பிறக்கலை. கிரக நிலைகள் இருக்கிற பொசிஷனை பார்த்து சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்போ இதை விட்டு எப்படி தீர்வுன்னா வரும், இதை வந்து நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்கிறது தான் நம்ம வேலையை தவிர, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது மட்டும்தான் எங்கள் வேலையை தவிர, அப்போ நீங்கள் தீர்வுன்னு சொல்ல போயிட்டோன்னா பரிகாரத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். அப்போ நீங்கள் கோயிலில் போய் விளக்க போடுங்க, அதை பண்ணுங்க, எல்லாமே பண்ணிவிட்டு அது அவங்க விருப்பம். அது என்ன பண்ணினாலும் நடந்தது தான் தீரும். தீர்வுங்கிறது ராஜநாடியில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவேர்னஸ் கொடுத்து, இப்போ ஒருத்தவங்க செவ்வாய் வலுவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்ட்லாம் கேட்குறீங்க. கடன் ஒருத்தன் ஆகுறதே கூட பரம்பரை ரீதியாக வருதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஒருத்தன் கடன் வாங்கி ஒருத்தர் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னா திரும்ப அடுத்தடுத்து வரவங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் கடன் வாங்கி மட்டும் வருதில்லை, இவங்களே கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இவங்க நாளைக்கு வட்டி தொழில் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு உனக்கு பணம் தரதில்லை. அதனாலேயும் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களா, கடன் நெருக்கடியால் தற்கொலைன்னு பேப்பர் படிக்கிறாங்க. பணம் கொடுத்தவனே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறான். அதெல்லாம் நிறைய வரவே வராது. இந்த MP3 எல்லாம் இப்போ வந்திருக்குது. இப்போ நிறைய அரசியல் ரீதியாகவே ஆருத்ரா நிறைய நிதி நிறுவனங்கள் ஏமாத்துறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பணம் போட்டு ஏமாந்தவங்களா யாரும் கிடைக்கீங்க. ஒரு காலத்தில் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க தான் இங்கே பணத்தை கொடுத்து ஏமாந்தவனா இருக்கிறான். இதுவுமே வந்து செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான். அப்போ இதுக்குமே தொடர்பு இருக்குங்க. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இப்போ செவ்வாய் வந்து வலுவாக இருக்குது, வர்றாரு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு அப்படின்னா நாங்கள் அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறோம்? யார்கிட்டையும் வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்காது, அல்லது நீ வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு பணத்தை போட்டுறாது. பணமும் நீ வாங்க வேண்டாம், பணமும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க, பணம் போடாத, பணம் வாங்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறீங்க. இல்லை ஒரு விபத்து நேர போகுது அவருக்கு அப்படிங்கிறப்ப வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க அப்படின்றீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒன்று உறுதி ஆயிடுச்சு இல்லையா? அதை நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லைங்களா? அது பருத்தி போட கூடவே இருக்கலாம் இல்லைங்களா? விபத்து நடக்க போகுதுன்னு சொல்கிறோம்னா அதிகபட்சம் அவர் வந்து என்ன செய்யலாம், ஹெல்மெட் போடலாம். ஒரு 80ல் போகிறவர் 60ல் போகலாம். அடிபடுறது வந்து சும்மா லேசாக சிராய்ப்போட போகலாம். ஆனால் நடக்கிறது நடந்தே தீருங்க. இதுக்கு எதுக்காக இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க, திடீர்னு போய் ஒருத்தர் வண்டியில் விழுந்துறாரு அப்படின்னா நிறைய பெரும்பாலான வீடு நம்மளாம் வந்து சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க தானே. அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு யாரும் சீவனை வச்சுட்டாங்க, அதனால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. அங்கனுக்குள்ளே வந்து அந்த முக்கு ரோட்டில் விழுந்துட்டான், அங்கனுக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேர் செத்துருக்காங்க, அதோட ஆவிதம் எப்படி தள்ளிருச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு மூட நம்பிக்கையில், அது அவங்க நம்பிக்கை, ஆனால் எங்கள் பார்வைக்கு அது நம்பிக்கை போய் சாமியாகிறது, குறி கேட்குறது, எலும்பு சம்பளம் மந்திரிச்சு வைக்கிறது, அதுக்காக ஆடு இருக்கிறதோ நரபலி கொடுக்கறது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமியார்கள்ட்டையும் கோடைக்கு இந்த மாதிரி ஆட்டெல்லாம் காசு கொடுத்து. இதெல்லாம் கிராம பகுதிகளில் நடக்கிறது. நகர்ப்பகுதிகளில் உள்ளவங்களுக்கும் இந்த சனி சூரியன் செவ்வாயோட அமைப்பு இருக்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணணும்? நிறைய நீங்கள் நினச்சிட்டீங்க நகரப்புறத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறாங்கன்னு. இருக்கிறதுலேயே அதிகமாக பணம் கொடுத்து ஏமாறுறதோ இந்த மாதிரி சாமியார்ட்ட போகிறதே வந்து நகரத்தில் தான். கிராமத்தில் அந்த ஒரு கோழியார் கூட வேலையை முடிச்சுறாங்க. நகரத்தில் தான் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் பயத்தில் தானே இந்த மோதிரம் வாங்கி போடுறது, கல் வச்ச மோதிரம், கயிறுகள் கட்டுறது இல்லைங்களா, இந்த ஆம மோதிரம் வாங்கி வச்சுக்கிறது, பிரமிடுகள் வாங்கி வச்சா சரியாயிரும், இது எல்லாமே வந்து நகரத்தில் தான் நடக்குது. கிராமத்தில் அதில் ஒன்று மிஞ்சி போனால் வேப்பங்குளம் கட்டுவான், எலும்பு சம்பளத்தை அறுத்து போடுவான். அதுக்கு மேலே கிராமத்தில் யோசிக்க மாட்டான். நகரப்புறங்களில் தான் என்னை கேட்டால் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரப்புறங்களில் தான் ஏமாற்று வேலை நடக்குது. இப்போ ஆருத்ரா இதெல்லாமே வந்து ஒருத்தன்ட்ட நம்பி நம்ம பணத்தை போகிறோம், அவன் தூக்கிட்டு ஓடி போயிடுவான்னு நகரத்துப்புறக்கான தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே தான் அதிகமாக இருக்குது. கிராமத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கு தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் வீரியமாவது கம்மியாகும் அப்படிங்கிறது இந்த கைட்னஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது இப்படி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடத்திங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் அதை வந்து நீங்கள் சமாளித்து பழகிக்கங்க, அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கன்னு சொல்லி அவங்க அனுப்புகிறத நம்ம வேலையை தவிர, இது நடந்துடும்
நீ வந்து இதை செஞ்சு எதை செஞ்சாலும் மாறாதுங்க. இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறோமே, எங்களுக்கு ஏதாவது வராமல் இருக்குங்கன்னா எங்களுக்கு வரத்தானே செய்யுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்தது அந்த வாழ்வியல் சார்ந்த நோய்கள் பார்ப்போம். வாழ்வியல் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது எந்த கிரக அமைப்புகள் அதிகாரம் பெற்றிருந்தால் அந்த வாழ்வியல் சார்ந்த நோய்கள் வரும்? சார், வாழ்கிறதுக்கு இங்கே என்ன தேவைன்னு எனக்கு ஆசை வேணும். ஆசை இருந்தால் தான் நான் வாழ முடியும். எனக்கு ஆசை இல்லைன்னு இங்கே வாழ முடியாது இல்லைங்களா? எங்கேயாவது போய் உட்காந்துக்க வேணும். அப்போ நான் ஆசைக்காக எதையாவது வேலை செஞ்சிடறேன். ஆசைங்கிறது சந்திரன் தான் படுறதுக்கு. அப்போ நான் ஆசைப்பட்டதை எப்படி நான் செயலாக்கணும்னா, அது செயலாக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு சுக்கிரன் வேணும். அப்புறம் அதை நான் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி செய்யறதுக்காக புதன் வேணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த மூணுமே தனித்தனியாக இருந்தாலும் சரி, ஒன்றா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயத்துக்காக நான் போய் மாட்டிக்கிறேன் இல்லைங்களா? அப்போ நான் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சிடறேன். ஆல்ரெடி வெளியில் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னே நான் வாங்கி சாப்பிட்றேன். அது ஆசைப்படுது. அப்போ நான் சாப்பிடும் பொழுது எனக்கு கண்டிப்பாக சேராமல் தான் போகுது இல்லைங்களா? அப்போ நான் அடுத்த நாள் எனக்கு காய்ச்சலாக படுக்கிறேன்னா முதல் நாள் நான் செஞ்ச சேட்டை அந்த இது எனக்கு சந்திரன் என் மனசு போய் மாட்டிக்குது. சுக்கிரனுங்கிறது அதை நான் வந்து அனுபவிக்கக்கூடிய இதில் நிறைய பெண்கள் பார்க்குறாங்க, அல்லது வேறு தொற்றுகள், கிருமிகள், பால்வினை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து சுக்கிரன் அபிலாசைகள்னு சொல்கிறாங்க. அதை அப்புறம் வந்து புதன் என்னுடைய அடையாளத்தை குறிக்கக்கூடியது. இப்போ என்னை அடையாளம்னு என்ன சொல்கிறாங்க? இந்த வடிவில் கருப்பாக குட்டையாக சுருட்ட முடி வச்சு நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த தோல் வச்சு சொல்கிறது. அப்போ புதன்கிறது தோல் தான். பார்த்தோன்னு எப்படி சொன்னால் இந்த தெருவில் சிவப்பாக ஒருத்தர் இருப்பான், அப்போ நல்ல சிவப்பாக இருப்பான்னு சொல்லுவோம், இல்லை கருப்பாக இருப்பான், பயங்கர கருப்பாக இருக்கான், கருப்பாக பயங்கரமாக இருக்கான்னு சொல்கிறது எல்லாமே வந்து புதன் தான். அப்போ நம்முடைய அடையாளம், அபிலாஷைகள், ஆசைகள், புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த மூணு ஒரு ஜாதகத்தில் வலுவாவோ அல்லது ஒரே இடத்துல எங்கே இருந்தாலும் டேமேஜ் ஆனாலும் சரி, வலுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்வியல் தொடர்பான சிக்கலை அவங்க சந்திச்சே ஆகணுங்க. வாழ்வியல் சார்ந்த நோய்களில் சந்திரன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிற விஷயம் அப்படின்னு. அப்போது உணவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தான், உணவு மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த சந்திரன் அதிகாரமானுச்சு அப்படின்னா இருக்கு, அவங்களுக்கு அந்த நோய்கள் வரும் அப்படிங்கிறாங்க. உணவுகள் சார்ந்து ஏற்படுற நோய்கள் அப்படின்னா சந்திரன் ரிலேட்டடாக என்னென்ன நோய்கள் இருக்குது? நான் ஐஸ்கிரீம் கதை சொன்ன போல் ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே உடம்பு வந்து ஹீட் பாடி வருது. நாங்கள் வந்து பித்த நாடின்னு சொல்கிறோம் எங்கள் வரும வைத்தியத்தில். பித்த நாடி ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிக்கன் ஆகவே ஆகாது. அது கடையில் வைக்கக்கூடிய அந்த சில்லி சிக்கன் தான் அவங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்குது. அவங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு சிக்கன் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா. ஆனால் அவங்க போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சிக்கன் கடையை பார்த்தோன்னா சிக்கன் 65 சில்லி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு இயற்கையாக ஆசைப்பட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ உள்ளே போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ இந்த உணவு பாதைங்க, நம்மளுடைய உணவை செரிக்கக்கூடிய அந்த ட்ராக் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்புறம் அந்த உணவை செரிக்கக்கூடிய திரவம் இருக்குது இல்லைங்களா, ஹைட்ரோகுளோரிக், இது எல்லாமே சந்திரன் தான். அப்போ அவங்களுக்கு வந்து அல்சரு, நெஞ்சு எரிச்சல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறதோ அல்லது சுரக்காமே போகிறது, இந்த மாதிரி இந்த ட்ரை ஆகுறது, நாக்கெல்லாம் ட்ரை ஆகுது, இது எல்லாமே சந்திரன் பேசுடு. அப்போ வாதம், பித்தம், கபம் மூணுமே வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால வரக்கூடிய சளி தொந்தரவு, இந்த உடம்புக்கு ஆகாத சிக்கன் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது வந்து பித்த நாடி அதிகமாக வருது. காட்டு தத்துவம், உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே சந்திரன் ஒன்று ஜாதகத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உணவு பிரியராக இருப்பாங்க. நல்ல கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா வல்லுன்னு சாப்பிடணும், நல்ல சுருக்குன்னு சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க. அப்போ பித்தம் அதிகமாகுது, வாதம் அதிகமாகுது, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அதிகமாகிட்டு அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு, வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரிக் மாத்திரையை போகிறவங்க அவங்க தான். அப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து சந்திரன் தான். இப்போ சந்திரன் அதிகாரமாக இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை வலுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலோ சந்திரன் அதிகாரமாக இருக்கிற ஜாதகர் அப்படிங்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு, ஆனால் அவங்களால முடியாது, கொஞ்சம் கான்சியஸாக இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னாங்க இங்கே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அப்போ தான் விரும்பி அங்கே போவாங்க. ஏன்னா மனம்ங்கிறது அது தானே. அப்புறம் மனத்தை அடக்கிற அளவுக்கு பெரிய ஆளுலாம் யாருமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பெரிய டாப்பிக்கு, பெரிய ஆளுகளில் பெரிய அளவில் முயற்சி பண்ணி தோற்று போன இடங்கள். இந்த மனசை அடக்கிறதுக்காக எல்லாத்தையும் திறந்து விட்டு காற்று வட்டம் உள்ளே வந்த கடைசியில் அவரேஜுக்கு உள்ளே போட்டாங்க. அப்போ எதையுமே அடக்க முடியாதுங்க, கான்சியஸாக இருந்தால் போதும். ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்க, ஒருத்தன் கல்யாணம் ஆகணும்னு பார்க்குறான், ஆகாதுன்னு பார்க்குறான், இருக்கிற எல்லாத்தையும் தம் போட்டாட்டி இருக்குன்னு ஆசைப்பட்றான் இல்லைங்களா, அங்கே தான் தப்பு வருது. பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருந்தால் தப்பிச்சுக்குவான். ஓகே, சந்திரன் அப்படிங்கிறது உணவு சார்ந்த விஷயம், உணவு மேலே ஆசைப்படுறதுனால அது சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னு. சுக்கிரனுக்கும் ஆசைக்குமே கிட்டத்தட்ட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது சில அபிலாஷைகள் அப்படிங்கிறது மூலமாக ஏற்படுற நோய்கள் வரும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சில அபிலாஷைகளால் சில பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சுக்கிரனால் ஏற்படும்? சார், சுக்கிரன் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய பால்வினை உறுப்புகள் தொடர்பான விஷயங்கள் இல்லைங்களா. கிட்னியாக இருக்கட்டும், அது தொடர்ந்து உருவாக்கும் திறனாக இருக்கட்டும், அல்லது வேறு ஒரு இனக்கவர்ச்சி, பாலின கவர்ச்சி, இதுதான் வந்து சுக்கிரனுடையது. ரெண்டாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதை அனுபவிக்கும் போது அனுபவிக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சுக்கிரன். இப்போ இனிப்பு அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் இனிப்புங்கிறது தெரியும். ஒரு பால்கோவா இருக்குதுன்னா அது இனிப்புங்கிற விஷயம் தெரியும், அது அறிவு இல்லைங்களா. ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அது இனிப்பா, அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த இனிப்புங்கிற ஒன்று உணர்றோம் இல்லைங்களா, அதுதான் சுக்கிரன் இல்லைங்களா. அப்போ
அதிகப்படியாக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே நீங்கள் உணவு விஷயத்தில் கேட்கும் பொழுது அந்த சந்திரனை சொல்லிட்ட உணவுன்னு அதில் இருக்கக்கூடிய அடுத்த டேஸ்ட்டுன்னு இருக்கலாம், அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறது சுக்கிரன். அப்போ அதிகப்படியான இனிப்புகள் எடுக்க என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் நீங்கள் சொல்லிடலாம் அவன் வந்து சுக்கிரன் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் இயற்கையாகவே சொல்லிடலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சுகராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பால் உறுப்புகள் தொடர்பான சிக்கலும் அதுதான். அதிகப்படியான சுரக்கிறதோ அல்லது சுரக்காமல் போகிறதோ கூட சுக்கிரன் தான். கிட்னி ரிலேட்டடான சிக்கல் கூட சுக்கிரன் தான் வருது. இது எல்லாமே சுக்கிரன் தொடர்பான விஷயங்கள். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசைகள் தான். ஆசைகள் தான் அடுத்து வந்து அபிலாசைகளாக மாறுது. புதன் அதிகாரம் ஆணுச்சு அப்படின்னா நம்மளோட அடையாளங்கள் பற்றிய நோய்கள் வரும் அப்படின்னீங்க. அடையாளம் அப்படின்னாலே தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றீங்க. எனக்கு புரியல, தோல் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா இந்த சர்ஜரி பண்ணுறதுனால ஏற்படுற பிரச்சனைகளோ இல்லை க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் இப்படி எடுத்துக்கலாமா? அதை அப்படி தான் சார் எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் தோல் நீங்கள் கலர் மாற்றுறது சொல்கிறீங்க. நடிகை ஸ்ரீதேவி கூட மூக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, தன்னுடைய அடையாளத்தை மாற்றுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லைங்களா, பல்லு வந்து கட்டுறது, மூக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை சப்பியாக இருக்குன்னா இங்கே ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணி இதை வந்து உப்புற மாதிரி பண்ணுறது, ரொம்ப உப்பு இருந்துச்சுன்னா சுருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த உடம்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணுறதோ அல்லது கிரீம்கள் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து புதன் தாங்க. தன்னுடைய அடையாளத்தை மாற்றுறது அல்லது நல்லா இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறது. அப்போ என்னுடைய அடையாளம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இங்கே என்ன பிரச்சனைனா வெள்ளையாக இருக்கிறத கருப்பாக மாற்றுறது, கருப்பாக இருக்கிறத வெள்ளையாக மாற்றுறது நம்ம நாட்டோட பிரச்சனை. இப்போ வெள்ளையாக இருக்குது அப்படின்னா ரூபா நோட்டு கரன்சி இருக்கு இல்லைங்களா, அது பூரா பிளாக் மணி, அதை வெள்ளையாக மாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா தவறான முறையில் சம்பாரிச்ச பணம் கருப்பாக இருக்கிற தோலை வெள்ளையாக மாற்றிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத கிருமிகள் அதுவும் போட்டு நம்ம உடலுக்கு ஒவ்வாதையை ஏற்படுத்தி அது என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் அதுவே வந்து அவங்களுடைய மாறிடுது. சில நாம் வந்து இப்போ ஒரு 40 வயசை கடந்து வந்துட்டு இருக்கிறோம், 16-17 வயசு வரும்போது நமக்குலாம் பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பருவநிலை மாற்றத்தில் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றத்தினால ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வரக்கூடியது. ஆனால் அந்த பருவ வந்து நிறைய பேர் நம்மளுடைய அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிள்ளி விட்டாங்க. அந்த கிள்ளி விட்டதுனால விளைவு என்னன்னா அந்த இடம் அப்படியே சொல்ல ஆயிடுச்சு, இந்த அம்மி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் முகம் இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா. இதுதான் வந்து புதன். அவங்க ஜாதகம் வாங்கி பார்த்தீங்கன்னா புதன் வந்து 4 கார்னரில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், வக்ரமாக இருக்கும், பரிவர்த்தனையாக இருக்கும். பிம்பிள் அதிகமாக இருக்கிற பர்சனை பார்த்தா நம்ம நேரடியாக சொல்லிடலாம் ஜாதகத்தில் புதன் வந்து டேமேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். புதன் 4 காரணம் இருந்தால் பவர் தானே சார் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, பாரம்பரிய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் அதை தான் சொல்கிறோம், அந்த மாதிரி பவராக இருக்கவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து புதனால் தன்னுடைய அடையாளத்தை மாற்றி அது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த 3 கிரகங்கள்னால தீராத நோய்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த 3 கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்ட நோய்களில் தீராத நோய்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி தீராத நோய்கள்லாம் என்னென்ன நோய்கள்? இப்போ நிறைய பேர் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அது வந்து உள்ளுக்குள்ளே போய் செட் ஆகிக்கிறது. அது அவங்களுக்கு தீரவே தெரியாது. கொஞ்சம் நாள் கழிச்சு அது என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்கே வந்து கட்டியாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஐப்படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மாத்திரம் செலுத்துறான், அவன் அடையாளத்தை மாற்றுறான் இல்லைங்களா விக்ரம், அவன் டோட்டலாக மாற்றிடுறாங்க. அது தீரவே தீர மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் அவன் பெண்ட் ஆகித்தான் இருக்கிறான், ஒரு கூணனாக மாற்றிடுறாங்க. இது எல்லாமே அடையாளத்தை அவன் வந்து ஒரு எதிரிக்காக பண்ணுறது சில பேர் விரும்பியே பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டே இருந்தே தீரும், அதில் மாற்றமே இல்லை. அப்போ அவங்க வந்து என்னுடைய அடையாளத்துக்காக நான் மாற்ற போய் வேறு மாதிரியான ரியாக்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் மாறவே மாட்டேங்குது. எங்கேயாவது ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அல்லது இந்த கலரை மாற்றுறதுக்காக சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அல்லது ஒரு க்ரீம் கலவுறாங்க அப்படின்னா அந்த க்ரீம் அவங்க உடம்புக்கு சேரலை அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த ஸ்கின்னே ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேச்சஸாக ஒரு ரவுண்டாக அங்கங்கே அப்படியே ஒரு தழும்பாகவே மாறாத தழும்பாகவே போயிடுது இல்லைங்களா. முதலே சொன்ன மாதிரி இந்த வேர் குறுப்பு அல்லது பருவுக்கோ கிள்ளி விட்டு போய் கடைசியில் அவங்க அம்மை தழும்பு வந்த மாதிரியே ஃபேஸ் ஆகிடுது. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சொல்லியாக இருக்குது. இந்த காதல் தண்டமணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அது அவருக்கு இயற்கையாக கூட இருக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு மாறிடுது. முடி வந்து நட்டுக்கிறாங்க, சிலர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி முடி வளர்றதுக்காக செய்கிறாங்க. முடி டோட்டலாகவே டேமேஜ் ஆகுது, சொட்டையாயிருது. அவங்க சொட்டையாகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பினேஷன் தான். ஆசை, அபிலாசைகள், தன்னோட அடையாளத்தை மாற்றக்கூடியது. இந்த 3ஓட கூட்டுக்கலவை தான் இது எல்லாமே. சிலருக்குலாம் முடியே வந்து அங்கங்கே மட்டும் கொட்டியிருக்கும், ஒரு இடத்துல மட்டும் அப்படி கொட்டி இருக்கும், சில இடங்கள் அப்படி சொல்லையாக இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா அவங்க தேவையில்லாத கிருமிகளை போடுறது, முடி கருப்பாக்குறன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இப்போ என்னென்னமோ தடவுறாங்க இல்லைங்களா, ஹேர் டைஸ். நிறைய பேர் ஹேர் டைஸே சேர்றது இல்லை. அது ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எனக்கு சேரலாம். அவங்க பண்ணுறாங்க, தெரியாமல் சில தவறுகள் பண்ணுறாங்க. அந்த தெரியாமல் சில தவறுகள் பண்ணுறது அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது
இந்த 3 கிரக இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆகும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் நடக்கும், வேற யாருக்கும் நடக்கிறதில்ல, அது மற்ற மாதிரி யாருக்கும் அந்த எண்ணங்கள் போறதில்ல. அது மாதிரி இந்த பச்சை குத்துறதுனால ஏற்படுற நோய்கள் எல்லாமே பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஒத்துக்காம போயிடுது. ஒத்துக்காம போயிடும். நிறைய பேர் பச்சை குத்திருக்கிறாங்க, உடம்புல எங்கே வேணாலும் குத்திக்கிறாங்க, எதுவும் ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ அந்த ஒரு சில நபர்கள் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு இது எடுத்துக்கலாம். நம்ம இதை ஓப்பனாக சொல்கிறோம், சில எத்தனை பேர் இது எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இது சென்சிட்டிவாக கூட போயிடலாம். இது என் ஆசான்னு சொன்ன கதை தான். ஆனால் நேரில் பார்த்தது, அவர் சொல்லி நாங்கள் நேரில் பார்த்தது ஒரு ஊரில், ஊரே மென்ஷன் பண்ண வேண்டாம், அந்த ஊரில் வந்து திருவிழாவில் நடந்துட்டு இருக்கு. திருவிழாவில் போய் ஒரு பையன் பச்சை குத்திக்கிறான். அவனுக்கு ஒரு வருஷத்தில் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஒரு வருஷம் நடக்க போகுது, பச்சை குத்திக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து அவனுக்கு HIV. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு எந்த பழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த பச்சை குத்தி எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். இவ்வளோ நாள் இருக்கும்போது அந்த நீடில் வந்துருக்குங்கிறாங்க. இது கேட்கும்போது அந்த கல்யாணம் நின்று போச்சு. இப்போ அவன் வந்து எப்படா சாவலான்னு சூசைட் பண்ணுறதுக்கு டைம் பார்த்துருக்கேன். இப்போ நேற்று கூட என்ன பேசுகிறான், முடியாதில்ல, என்னால் முடியவே முடியாதில்ல அப்படிங்கிறான். பெரிய மென்டல் டார்ச்சரில் இருக்கிறான். இது இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்க பிரச்சனை. அவருக்கு புதன் அதிகாரமாக இருக்கு. அவன் ஜாதகம் வாங்கி பார்த்தோன்னா புதன், சுக்கிரன், சூரியன் இருக்குது. இதை நம்ம அவனுக்கு எப்படி புரிய வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து இந்த காரணமே தெரியாத நோய்கள், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு செக்கப் போயிருந்திருப்போம். அதை செக் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம நார்மலாக ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருப்போம். அப்போ தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அப்படி சம்மந்தமே இல்லாமல் நமக்கு உள்ளர இருக்கிற அந்த பிரச்சனைகளே தெரியாமல் இருக்கிற நோய்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் காரணம்? இந்த காரணமே தெரியாத நோய்க்கு எல்லாமே ராகு தான் சார். ஏன்னா ராகுங்கிறது ஒரு மறைமுகமாகவே நம்மளை கொண்டு போயிட்டே இருக்குது. உள்ளே இருக்குது ஆனால் வெளியே தெரியாதுங்கிற மாதிரி. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிறாரு, கீழே விழுந்துறாரு, ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட்டுக்காக கொண்டு போகும்போது அவருக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் தெரியுது அவருக்கு சுகர் இருக்குது, அல்லது அவங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குது, இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு போயிடுறாங்க. அப்போ உப்பு ஒரு ஜாதத்தில் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே ஒரு பிளட்டில் கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ நம்ம வேறு ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு வேறு ஒன்றுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடுது அங்கே போனதுக்கு. ஆனால் இது ஒரு வரைக்கும் நல்லது தானே, இல்லைன்னா அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாது இல்லைங்களா. அப்போது ராகு ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துலேயோ, கடகத்துலேயோ, விருச்சகத்துலேயோ, கும்பத்துலேயோ இந்த 4 இடங்கள் எங்கேயாவது ஒருத்தவங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இருக்கும் தெரியாது, வேறு ஒன்றுக்கு போய் இதை கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்போ அது நடக்கிறது ஒரு வரைக்கும் நல்லதாக தான் போகுது இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஜாதத்தில் ராகு தான் வந்து மெயினாக இங்கே ரோல் எடுக்குது. கேதுங்கிறது இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. கேது வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான ஒரு இடத்துல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெளியே சொல்ல முடியாத சில சிக்கல்கள். ஆசன வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொற்றுகள் சில கட்டியாகவே இருக்கிறது, திடீர்னு அடிபடுறது. ஆசன வாயில் எப்படி அடிபடும், ஆசன வாயில் எப்படி அடிபடும்னா ஒரு படத்தில் வடிவேல் உட்காந்த மாதிரி நச்சுன்னு எங்கேயாவது உட்காந்துடுறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சீட் இல்லாத சைக்கிளில் உட்காந்த மாதிரி அவங்க ஆகிடுறாங்க. அப்போது ஆசன வாயில் வெளியே காட்ட முடியாத, பேசக்கூட முடியாத, இதை சொல்லக்கூட முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தொற்றுக்கள் அல்லது அது தேவையில்லாத ஒரு மாதிரி சில சீலை வடிவம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உட்காந்தே தான் இருப்பாங்க. அவங்களே டயாப்பர் போட்டுக்கிறாங்க. டயாப்பர் போட்டு தான் அவங்க இது எப்படி வெளியே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது இல்லைங்களா. அது எல்லாமே கேது தொடர்பான சிக்கலை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த ராகு கேதுனால ஏற்படுற நோய்கள், அந்த மாதிரி மறைமுகமான நோய்கள், இல்லைனா அருவருப்பான நோய்கள், இல்லை மறைக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அவங்களுக்கு மட்டும், அந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அந்த ஜாதகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. ராகு கேது பிரச்சனை இவங்களோட ஜாதகத்தில் தான் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ராகு கேது பிரச்சனையே இல்லாத இன்னொரு நபருக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி வரும்? இல்லை, அவங்க ஜாதகத்தில் ராகு கேது சம்மந்தம் இல்லாமல் இருக்காதுங்க. ஏதோ ஒரு யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வந்துடும், இவருக்கு மட்டும்தான் வரணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒருத்தருடைய ஜாதகம் அவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாருன்னா அவர் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கனெக்டிவிட்டியில் தான் அவர் இருப்பார். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு லிங்க்கில் தான் இருப்பாங்க. அப்போ இவர் ஜாதகத்தை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே அந்த ஜாதகருக்கே வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலராக நீங்கள் கேட்குற ராகுக்கு எது அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்கு யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒருவேளை குடும்பத்தில் மனைவிக்கு ராகு அதிகாரம் பெற்றிருக்கலாம், இல்லைனா குழந்தைக்கு வந்து கேது அதிகாரம் பெற்றிருக்கலாம், இல்லைனா ஒரே நபருக்கு அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கோ ராகு கேது ரெண்டுமே அப்படி அதிகாரம் பெற்று இப்படிலாம் கூட இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிடும். அது அப்போவே எல்லாருக்கும் ஒரே டைமில் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த கால அவங்கவுங்களுக்கான கிரகங்கள் சரியில்லாமல் போகுது இல்லைங்களா அந்த கோச்சாரத்தில், அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வருமே தவிர. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இதுக்கு பார்க்குற நேயர்கள் வந்து காண்டாயிடுவாங்க. அப்போ எல்லாத்துமே இருக்குன்னா எல்லாரும் ஒட்டுக்க கிளம்பிடுவோமா, அப்படி இல்லை. அந்த கோச்சாரங்கள் தனக்கு டைம் சரியில்லாமல் போகுது அல்லது மருத்துவ செலவு வைக்கணும்னு அந்த அமைப்பு வருது இல்லைங்களா ராகுக்கு இது கோச்சாரத்தில், அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது தொடர்பான சிக்கலை கொடுக்குமே தவிர அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே டைமில் வர்றது இல்லை.
அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ராஜநாடி மருத்துவ ஜோதிடம் பற்றி பல்வேறு குறிப்புகள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.